ஹலோ கைஸ், வெல்கம் டு ஷோஸ் ஆஃப் சுஷி. நான் உங்கள் சுஷீந்திரன். ஸோ நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த மாரி செல்வராஜ் அவரோட படம். அவரோட படம் அடுத்து எப்போ வரப்போகுது, என்ன மாதிரி சம்பவம் பண்ண போகிறாரு, இந்த வாட்டி என்ன மாதிரி கருத்தை சொல்ல போகிறாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து ரெடி ஆகிடுச்சு. படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் இந்த படம் வந்து வரப்போகுது, இந்த மாதிரி ஒரு படம் இருக்குதுன்றதே வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ சினிமாவை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க, அப்டேட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி படம் வரப்போகுதுன்னு தெரியும். பட் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி படம் வரப்போகுதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதுன்னு தான் எனக்கு தோணுது. மேபி தெரிஞ்சிருந்தா சந்தோஷம். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து லீட் ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஆளுங்களா யாருமே இல்லை. ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஹீரோ, ஒரு டாப் 10ல ஒரு ஹீரோ அப்படின்லாம் யாருமே போடாமல் இவங்க பாட்டுன்னு வந்து நல்ல ஒரு கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீம் தான் அமைச்சிருக்காங்க. நிக்கிலா விமல் இருக்காங்க, கலையரசன் இருக்காரு, அதுக்கப்புறமா சந்தோஷ் நிறைய மியூசிக் போட்டிருக்காரு. இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி கேரக்டர்ஸ் பண்ணுறவங்க ஒரு கேரக்டர் லீட்ஸ் மாதிரி தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ மேபி அதனாலே வந்து படத்துக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதோ, நிறைய பேருக்கு தெரியாமல் போயிருக்கோன்ற மாதிரி எனக்கு தோணுது. மற்றபடி படம் நல்லா வந்துச்சு அப்படின்னா மக்கள் வந்து யார் நடிச்சிருந்தாலும் சரி கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க, நல்லபடியாக வந்து ஓடவும் வைப்பாங்க. ஸோ படம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு, படம் இந்த வாரம் தான் வரப்போகுது. அதுவும் கரெக்டாக 3 நாளைக்கு முன்னாடி வந்து ட்ரெய்லர் விட்டாங்க. ஸோ ட்ரெய்லர் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றா சேர்ந்து பார்த்துடலாம். லெட்ஸ் கோ. ஓகே, நம்ம ரெட் ஜெயின் தான். டிஸ்னி ஹாட் ஸ்டார் பிரசன்ஸ். ஓகே, அதில் தான் வரப்போகுது. ஒரு இது விவசாய பேஸ்டு ஸ்டோரி. சந்தோஷ் நாள மியூசிக்கல் based on true events. சம்பவம் இருக்கு from மாரி செல்வராஜ். ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் தான் எனக்கு மோனோக்ரோம் டோனில் இருக்கு. சனாவோட வேலையை காட்டிட்டாரு. நிக்கிலா விமல். ஓகே, ஒரு அழகான ஒரு இன்டென்ஸான ஒரு ஃபீல் குட் ட்ராமா மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நேச்சுரலாக இருக்குது, ரொம்ப லைவாக இருக்குது, ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே கிடையாது. இருக்கிறது என்னவோ அப்படியே அழகாக காட்டியிருக்காங்க. கலையரசன் முக்கியமான ரோல் நினைக்கிறேன், பார்ப்போம். அம்பேத்கர் ஐயா. வாழை தாரை கொண்டு போய் அப்படியே உள்ள போட்டான். கர்ணன்ல காட்டின அதே சாமி உருவம்ல. அச்சச்சோ, வாய். ஓகே, நைஸ். நல்லா இருக்குது. இது வந்து ஃபீல் குட் ட்ராமா மாதிரி எனக்கு தெரியல. இது வந்து வேறு மாதிரி ஒரு உண்மையான பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு போட்டாங்க. ஸோ உண்மை சம்பவம், ஏதோ ஒரு முக்கியமான சம்பவத்தை மையப்படுத்தி தான் வந்து படம் எடுத்திருக்காங்க. அதுவும் சொல்லவே தேவையில்ல, மாரி செல்வராஜ் அவர்கள். ஸோ மாரி செல்வராஜ் வந்து எப்படிப்பட்ட ஒரு படைப்பாளின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவரோட படத்தில் வந்து கருத்துக்கள் என்னென்னமோ ஒரு சொல்லிட்டு போட்டோம், ஓகே, அதெல்லாம் ஃபைன். ஆனால் ஒரு மூவியாக பார்க்கும்போது வந்து அது வேறு மாதிரி ஒரு இம்பேக்டை வந்து நிறைய பேரோட மனசில் வந்து க்ரியேட் பண்ணி விட்டு போயிடுது, பேசும் பொருளாகவும் ஆயிடுது படத்துக்கு. ஸோ இந்த படமும் வந்து ஃபீல் குட் ட்ராமா மாதிரி தோணலை. நான் அப்படி தான் நினச்சேன். பட் வந்து
வந்து வேறு மாதிரி ஒரு இன்டென்ஸான ஒரு ஸ்டோரி மாதிரி போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் படத்துக்கு வந்து ஒரு அழகான ஒரு குட்டி குட்டி ப்ரொமோஷன்ஸ் பண்ணாலும் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. டீம் குட்டி குட்டியாக இன்டர்வியூஸ் கொடுத்தோ இல்லாட்டி ஏதோ ஒன்று பண்ணி நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. பார்ப்போம். படம் வந்து கம்மிங் 23 ரிலீஸ் ஆகுது. அதுவும் இல்லாமல் கொட்டுக்காரியோட சேர்ந்து ரிலீஸ் ஆகுது. அதுவும் வந்து வேறு மாதிரி ஒரு ஜானர், இதுவும் வேறு மாதிரி ஒரு ஜானர். ஸோ படம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதே மாதிரி வேறு ஒரு ரியாக்ஷன் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தட் பை ஃப்ரம் சுஷி.